லைட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா ஆட்டில் லைட்டில் ஏரியா லைட்டை தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏரியா லைட் ஆர்கி ரொட்டேட் பண்ணுவோம். லைட்டை டாப் வியூவில் இந்த சைட்டில் இருந்து இந்த லைட்டை கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைட்டிൻ്റെ இன்னசிட்டியை கூட்டின வேண்டாம். இன்னும் கொஞ்சம் லைட் வந்து நல்லா இந்த ப்ராடக்டிൻ്റെ சைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி கூடவே இருக்கும். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு 600 வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா விசிபிள் ஆகுது. இந்த லைட்டை இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த லைட் 0 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கொண்டு மிடில் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மேலே தள்ளலாம். அதோட ஜூம் பண்ணுறேன்டா மவுஸ் வீலை ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். கேமரா வந்து ஜூம் ஆகாது, இந்த என்டையர் வியூ வந்து ஜூம் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. இந்த லைட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்டை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ஷ் வந்து குறையும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போதுமாக இருக்குது. இது கொஞ்சம் சின்னதாக்குவோம். ஓகே, இந்த லைட்டை வந்து கீ லைட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் பவரை வந்து நாங்கள் நல்லா கூட்டியிருக்கிறோம். இந்த பென்னோட என்டையர் சர்ஃபேஸும் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த லைட்டுக்கு வந்து கீ லைட், இதை வந்து கீ லைட்டுன்னு சொல்லுவோம். இனி இந்த சைட்டுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனும் ஒரு டீட்டெயிலும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தா வந்து இந்த கேமரா மாதிரியே இந்த லைட்டும் எப்போயுமே இந்த ப்ராடக்டையே ட்ராக் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அதுக்கும் சேம் வே தான். இதுக்கு ஒரு லைட் ட்ராக்கர் உண்டு, ஒரு எம்டி ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் அதை வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்பியரை வந்து 0.5 இதுக்கு பேர் வந்து லைட் ட்ராக். ஓகே, அடுத்ததாக இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு constraintல to track செலக்ட் பண்ணணும். இதை லைட் ட்ராக் இதில் பார்த்திங்கன்னா லைட் ட்ராக்னு வந்துருக்கு. இப்போ இந்த லைட்டை தான் வந்து ட்ராக் பண்ணுது. இந்த லைனை பார்த்திங்கன்னா இந்த லைட்டை நோக்கி இருக்குது. இப்போ இதை செலக்ட் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி லைட்டை வந்து எங்கே விடணுமோ அங்கே விடலாம். ஆனால் அதை மூவ் பண்ணுறதால பெரிய டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கல. ஸோ நான் இப்படியே விட்றேன். ஓகே, இன்னும் ஒரு லைட்டை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு இதையே நாங்கள் டூப்ளிகேட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டி. ஓகே, இப்போ நாங்கள் இதை ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணதால் இதோட சேர்ந்து இந்த கன்ஸ்ட்ரைனும் வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. அதோட அந்த லைட் ட்ராக்கையே அதுவும் ட்ராக் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து ஃபில் லைட். இதை சொல்கிற 3 பாயிண்ட் லைட் செட்டப் பண்ண சொல்லுவேன். நான் வந்து அதான் இப்போ செய்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டுகளை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி செய்கிறதால இந்த மாடல் வந்து ஃப்ளட் இல்லாமல் ஒரு 3D ஷேப்பில் தெரியுது. ஸோ நாங்கள் லைட் செட்டப்பும் அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த லைட்டோட இன்னசிட்டியை கொஞ்சம் குறைப்பேன். கொஞ்சம் கூடவாக இருக்குது. அதுவுமே ஃபில் லைட் வந்து கீ லைட்டை விட பவரை கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். ஒரு 200. ஓகே, இந்த லைட்டை ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா லைட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று இருக்குது. இதில் இந்த இடத்த பாருங்கள்.
கொஞ்சம் மூவ் பண்ணுவோம் இஞ்சால. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுண்ட பேக் சைடில் ஒரு லைட் ஒன்றை க்ரியேட் பண்ணுவோம். செலக்ட் ஷிஃப்ட் டி. இந்த மவுஸை வந்து மூவ் பண்ணிங்கன்னா அங்கே மூவ் பண்ணி போய் நிற்கும். டாப் வியூவில் போயிட்டு ஜி கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட்டை இப்படி மூவ் பண்ணலாம். இதில் லைட்டோட அப்பியரன்ஸை வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த லைட்டோட பேர் வந்து ரிம் லைட். பேக் சைடில் வைக்கிற ரிம் லைட். இதுக்கு நாங்கள் ரிம் லைட்டுன்ட்டு பேரை மாற்றுவோம். ரிம் லைட். இந்த ரிம் லைட்டோட இன்னசிட்டி இந்த பவரை வந்து ஒரு 300. ஓகே. இந்த பென் வந்து இந்த கேமராவை டிரெக்டாக ஃபேஸ் பண்ணுறபடியாக இது கொஞ்சம் ஃப்ளட்டாக இருக்குது. ஸோ இந்த பென்னை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் சைட் வியூவில் வைப்போம். அதுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஜி ஆக்சிஸை மைனஸில் ரொட்டேட் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்குது. இப்போ இந்த எட்ஜும் வந்து ஃப்ளட் இல்லாமல் இந்த லைட் வந்து இந்த இடத்துல இல்லை சொப்ன சாப்பாடு இருக்குல்ல கேமராவில் இருந்து வியூ பண்ணும்போது ஒரு ஃப்ளட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு 3D லுக்கில் இருக்குது. இதை வேணுமெண்டா இன்னும் ஒரு பெருசாக நாங்கள் வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த கேமரா வியூ ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டர் இமேஜ். ஓகே. இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய அளவில் ரெண்டர் பண்ணி பார்க்குறதுக்கு ரெண்டர் இமேஜை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரெண்டரிங் செட்டப் கொஞ்சம் செய்வோம். இந்த ரெண்டர் செட்டப்பில் போயிட்டு இது வந்து வியூ போர்ட் ரெண்டர். இந்த இடத்துல ரெண்டர் பண்ணுற சாம்பிள்ஸோட அளவு 1024 இருக்குது. எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. இதில் ஒரு 50 போதும். இதில் நாய்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நாய்ஸாக இருக்குது. இந்த நாய்ஸை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த டிக்கை வந்து ஒன் பண்ணி விட்டால் நாய்ஸ் இல்லாமல் போகும். தேவையான அகலம் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து ஒன் பண்ணல, ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அடுத்தா வந்து இந்த இமேஜ் ரெண்டரோட சாம்பிளோட குவாலிட்டி எவ்வளோ வந்து பார்ப்போம். நான் வந்து 1000 வைக்கிறேன். அதோட நாய்ஸ் த்ரெஷ்ஹோல்டை வந்து 0.01 இருக்குது. நான் வந்து அதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அப்போ மேக்ஸிமம் எவ்வளவு நாய்ஸ் இல்லாமல் ரெண்டை பண்ணலுமோ அவ்வளவு ரெண்டை பண்ணும். இதில் வந்து டி நாய்ஸை ஆன் பண்ணி வைக்கிறேன். அடுத்தது வந்து லைட்ஸ். அடுத்தது லைட் பாத். இந்த லைட் பாத்தில் மேக்ஸ் பம்ப்ஸினஸ் இப்போ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்யூஸோட அளவு, க்ளோசி, டிரான்ஸ்மிஷன், வால்யூம், டிரான்ஸ்பரண்ட். இதில் வந்து நாங்கள் வந்து வால்யூம், அதாவது வந்து புகை அந்த மாதிரி எதையுமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை வந்து நாங்கள் 0 பண்ணுவோம். டிரான்ஸ்மிஷன் என்று சொன்னால் இந்த கிளாஸ் மாதிரியான ஷேடர்களை நாங்கள் யூஸ் பண்ணிக்கல. இது வந்து ஒன்றில் இருக்கணும். இப்போ அது தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ரெண்டரை டைம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வால்யூமும் வந்து எங்களுக்கு தேவையில்லை. இந்த டிரான்ஸ்மிஷனும் தேவையில்லை. டிரான்ஸ்பரண்ட் தேவை. சில டிரான்ஸ்பரண்ட் ஏரியாக்கள் வந்து இதில் வந்து இதை நாங்கள் குறைச்சி விட்டோம்னா ரெண்டரில் ஃப்ளட் ஆகிடும். சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கொண்டு நான் இப்போ ரெண்டை பண்ணி காட்டுறேன். ரெண்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டர். இந்த ஸ்லட்டை வந்து ரெண்டாவதில் விட்டுட்டு இதை வந்து 0 பண்ணிவிட்டு ரெண்டை பண்ணி காட்ட போகிறேன். ரெண்டர் முதலாவது ரெண்டருக்கும் ரெண்டாவது ரெண்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்க்கலாம். நீங்கள் இதில் வந்து முதலாவது ரெண்டரில் இந்த லைட் வந்து நல்ல பிரைட்டாக தெரியுது.
ரெண்டாவதுல அந்த லைட் வந்து இல்லாமல் போயிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டை பண்ணி பார்த்து இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் வந்து தேவை. அதை நான் 12 வைக்கிறேன். டோட்டலாக டிவ்யூஸ் அண்ட் க்ளோஸியையும் 12 வைக்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டை பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை நான் இந்த ஃபைனல் ரெண்டை செட்டப்பை நான் அதை வச்சுக்கொள்கிறேன். க்ளோஸ். ஓகே, இதான் இந்த மெயின் பார்ட்டுகளை நான் வந்து ஒன் பண்ணி வச்சுட்டேன். மோஷன் ப்ளோர் இப்போ தேவையில்லை. நாங்கள் அனிமேஷன் செய்யக்குள்ள மோஷன் ப்ளோர் தேவை. அதே மாதிரி இந்த ஃபில்ம்ன்றதை வந்து இல்லை ட்ரான்ஸ்பரண்ட் ஒன் பண்ணால் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக வரும். உங்களுக்கு தேவையாண்டா அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து பிளெண்டர்லேயே ரெண்டை பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் இது எனக்கு தேவையில்லை. இதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து மிச்ச லைட்டிங் ஒர்க்களை பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த டிரெக்ட் லைட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து இன்டிரெக்ட் லைட்ஸை வந்து யூஸ் பண்ணுவேன். இன்டிரெக்ட் லைட் எப்படி யூஸ் பண்ணுற சொன்னால், இன்டிரெக்டாக சில இலுமினேஷனை யூஸ் பண்ணி எமிஷன்ஸ் ஷேடஸை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த பென்னுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்க போகிறேன். அதால் என்ன ஆகும்னு சொன்னால், இன்டிரெக்ட் லைட்ஸ் வந்து தாங்கள் இலுமினேட் ஆகிறதால பக்கத்தில் இருக்கிற மெட்ட ஆப்ஜெக்டில் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து நல்ல சாஃப்ட்னஸாக வந்து இருக்கும். இந்த டிரெக்ட் லைட்டை விட சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். அதில் வந்து நாங்கள் கிரேடியன்ட் ஷேடரை யூஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான இடங்களில் இந்த லைட்டிங்களை கூட்டி குறைக்கலாம், சாஃப்ட்னஸையும் தேவையான அளவுக்கு வைக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ முதல்ல வந்து ஒரு எமிஷன் பிளேன் ஒன்றை ஆட் பண்ணுவோம். அதை எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் ஓகே, புது நியூ கலெக்ஷன் ஒன்றை இதில் போடுவோம். இது வந்து எமிஷன் என்று பேர், எமிஷன் லைட்ஸ். ஓகே,